morning students. In this video we are going to see term 2 4th standard English unit 2 page number 94-95. Let us build. இந்த பேஜ்ல நம்ம prefix exercise பார்க்க போறோம். Prefix னா முன் இணைப்புச் சொல். Hi friends, I am here to show my magic tricks. பிக்சர்ல இருக்க மாதிரியே magic tricks நடக்குதாம். Now I take re and the word arrange. இதில் அரேஞ்ச்ன்ற வேர்டுக்கு முன்னாடி ரீன்ற வேர்டை ஜாயின் பண்ணும்போது அது புது மீனிங் கொடுக்குது. அரேஞ்ச்னா தயார் நிலையில் இருக்கிறது, ரீஅரேஞ்ச் அப்படின்னாக்கா திரும்பவும் தயார் நிலையில் இருக்கிறது. ரீனா அகெயின் அர்த்தம். டு மேக் எ நியூ வேர்ட் ரீஅரேஞ்ச். இப்போது அரேஞ்சுன்றது ரீன்ற ஒரு முன் சேர்க்கை சொல் சேர்ந்த உடனே அது ரீஅரேஞ்சாக மாறிடுச்சு. லெட் அஸ் see how to use un, re, dis and spree. இப்போ கீழே கொடுத்துருக்காங்க un. When we add the prefix un, it gives opposite meaning. un என்ற வார்த்தை எந்தெந்த வேர்டுக்கு முன்னாடி சேருதோ அது ஆப்போசிட் மீனிங் கொடுக்கும். அந்த வேர்டோட மீனிங்கை ஆப்போசிட்டாக மாற்றும். அடுத்து re or e. When we add the prefix re, it gives the meaning of again. ரீனா அகெயின் அர்த்தம். அந்த எந்த வார்த்தைக்கு முன்னாடி சேருதோ அது திரும்பவும் செய்கிற ஆக்டிவிட்டி தான் குறிக்கும். நெக்ஸ்ட் டிஸ். வென் வி ஆட் த ப்ரிஃபிக்ஸ் டிஸ், இட் கிவ்ஸ் ஆப்போசிட் மீனிங். டிஸ்ஸும் அன் மாதிரியே ஆப்போசிட் மீனிங்ஸை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அடுத்து ப்ரீ, பிஆர்இ. வென் வி ஆட் த ப்ரிஃபிக்ஸ் ப்ரீ, இட் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் பிஃபோர். ப்ரீங்கிறது முன்கூட்டியே செய்யக்கூடிய ஒரு செயலை தான் ப்ரீன்னு சொல்கிறது, பிஃபோராக செய்யக்கூடிய நிலை. Like this we can join many words together to form new words. இந்த un, re, dis, pre இந்த வார்த்தைகளை இன்னொரு வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய மீனிங் ஆப்போசிட் வேர்ட்ஸாக அல்லது நியூ வேர்ட்ஸாக இருக்கும். A prefix is a letter combination that is fixed at the beginning of the word. The prefixes add new meaning to the word. இந்த prefix letters-ஐ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி போட்டு அதை கம்பைன் பண்ணும்போது அது புதிய பொருளை தரக்கூடிய வார்த்தையாக மாறுது. கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அன்னா ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா. அன்வான்ட், வாண்டட்னா தேவை, அன்வான்ட்னா தேவையற்ற, அப்போ அது ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்குது. அன்ஃபார்ச்சுனேட் ஒரு வாய்ப்பு இல்லாமல், துரதிருஷ்டம் சொல்லுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட் துரதிருஷ்டம், அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்ச்சொல்ல கொடுக்கக்கூடியது. ரீ ஆர் இ. ரீரைட், ரீபெயிண்ட். எழுதுறது சரியில்லைன்னா திரும்பவும் எழுதுறது ரீரைட். அதே போல் வரைந்தது சரியா இல்லைன்னா ரீபெயிண்ட் இல்லையா. நெக்ஸ்ட் பேஜ். டிஸ். டிஸ்லைக். லைக்னா விருப்பம், டிஸ்லைக்னா விருப்பமின்மை அப்படின்னு சொல்கிறது. டிஸ்போஸ் தேவையற்றதை டிஸ்போஸ் பண்ணுவோம், எரிஞ்சிரும், தூக்கி எரிஞ்சிரும் இல்லையா, அதுதான் டிஸ்போஸ். ப்ரீபெய்டு முன்கூட்டிய நிலை. இப்போ நம்ம படிப்புக்கெல்லாம் கேஜிலாம் படிக்கிறது ப்ரீ ஸ்டேஜ், நம்ம ஸ்கூல் முன்னாடி அது ப்ரீ கேஜி தயார் நிலைன்னு சொல்லுவோம், அதுதான் ப்ரீன்னு சொல்கிறது. இப்போ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரீபெய்டு நம்ம பணம் முன்னாடியே செலுத்திட்டு அதுக்கான கிரெடிட் கார்டை எடுத்துக்கிறது இல்லையா. ப்ரீ ஸ்கூல் முன்கூட்டி வகுப்பு, கேஜிலாம் போடுறோம் இல்லையா, ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே கேஜிலாம் சேர்க்குறது, இது ப்ரீ ஸ்கூல். அடுத்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஏ எக்ஸசைஸ் ஏ. மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ரைட் த நியூ வேர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீ. டிஸ் அண்ட் ரீ இந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இது எந்தெந்த வேர்ட்ஸோட ஜாயின் ஆகும்னு பார்க்கலாம். ப்ரீ வியூ இல்லையா, டிஸ் கண்டினியூ, அண்ட் ஃபெமிலியர், ரீ ஓப்பன். இப்போ இந்த லைனில் நம்ம கரெக்டாக எழுதிக்கணும், ரெண்டை சேர்த்து எழுதிக்கணும், புது மீனிங் கொடுக்கும். ப்ரிவியூ, discontinue, unfamiliar, reopen. அடுத்து எக்ஸசைஸ் பி. டிக் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ரைட் த நியூ வேர்ட். இங்கே கார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க எந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்டை நம்ம அந்த வேர்டோட சேர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாப்பி. ஹாப்பிக்கு அன்னா பிரியா, இதில் அன்ஹாப்பி தான் வரும் இல்லையா, அன்னோட ஹாப்பியை ஜாயின் பண்ணணும். அடுத்து ரீடு, இதில் டிஸ் ப்ரீ, ப்ரீ ரீடு தான் கரெக்டாக வரும், அதனால் ப்ரீ ரீடு ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து ஹானஸ்ட், இதில் ரீ டிஸ், இதில்
ஹானஸ்ட்டுக்கு டிஸ்ஹானஸ்ட் தான் வரும். அதனால் டிஸ்ஹானஸ்ட் லைன் பண்ணிக்கோங்க. அன் ரீ இதுக்கு மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீமிக்ஸ் தான் வரும் இல்லையா? ரீமிக்ஸ்க்கு ரீயும் மிக்ஸும் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து கீழே லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைனில் கரெக்ட் வேர்டு எழுதிக்கணும். அன்ஹாப்பி, ப்ரீரீட், டிஸ்ஹானஸ்ட், ரீமிக்ஸ். அடுத்து எக்ஸசைஸ் சி. ஆட் எ ப்ரிஃபிக்ஸ் டு ஈச் வேர்ட் ஸோ இட் மேட்சஸ் தி நியூ டெஃபினிஷன். பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிஃபிக்ஸ் வேர்ட்ஸும் வேர்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸில் அன், ரீ, டிஸ், ப்ரீ. வேர்டில் லக்கி, செக், வியூ, அப்ரூவ் இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன், மேக் ஷூர் த திங்ஸ் ஆர் கரெக்ட். நம்ம கரெக்டாக இருக்குன்னா செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த செக்குக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? ரீசெக். ரீசெக் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் டேஷில். அடுத்து எ பர்சன் ஹூ காட் நோ லக். ஒரு லக்கே இல்லைன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? அன்லக்கி. அன் எடுத்து லக்கியோட சேர்த்துக்கணும். அன்லக்கி. அடுத்து டிஸ், டு நாட் அப்ரூவ், அதை டிஸ்அப்ரூவ்னு சொல்லுவாங்க. டிஸ்அப்ரூவ் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ஃபோர்த் ஒன், எ சான்ஸ் டு வியூ பிஃபோர் ப்ரீ வியூ. இதை எப்படி சொல்லணும்? ப்ரீ வியூ டேஷில் எழுதிக்கோங்க. ப்ரீவியூன்னு ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ரீசெக், அடுத்து அன்லக்கி, டிஸ்அப்ரூவ், ப்ரீவியூ. நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.